ஹாய் வெல்கம் டு பெனாசர் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஷீ ஷாப்பில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப்பு, எல்ஸு, எல்சிஃபு, ஷார்ட் அண்ட் இஃப், ஸ்விட்ச் இதெல்லாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஒன்றையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு லாகின் செக்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இஃப்க்கு இதில் வந்து நான் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள admin 123 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா இஃப் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு admin 123 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இதுக்குள்ள கன்சோல் டாட் ரைட் லைனில் லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்ம இஃப்க்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இஃப்க்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் இஃபோட கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ள பாருங்க, நான் வந்து பாஸ்வேர்ட் வந்து 123 admin 123 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் வரும். ஓகேங்களா, இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். லாகின் சக்சஸ்ஃபுல். சரியா, இதே வந்து அதுக்கு நான் வேற பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன், ABC 123 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒண்ணுமே வராது ரிசல்ட்ல. ஓகேங்களா, இங்க பாத்தீங்களா எதுவுமே வரல, முடிஞ்சிருச்சு, எனக்கு எதுவுமே ரிசல்ட்ல வரல. இதுதான் வந்து இஃப் கண்டிஷனோடது. சரிங்களா, இதே வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எல்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ்னா இப்போ வந்து இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா எனக்கு லாகின் சக்சஸ்ஃபுல், இல்லை அப்படின்னா எல்ஸ் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு பாப்அப் மெசேஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எல்ஸுக்கு நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஈவன் ஆர் ஆட் கொடுக்குற நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ற மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா நம்பர் வந்து நான் 7ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன், மாடுலஸ் 2 பண்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு ரிமைண்டர் வந்து எனக்கு வந்து 0வா வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்பர் கொடுத்த நம்பர் வந்து எனக்கு வந்து ஈவன் நம்பர்னு சொல்லி அர்த்தம். இல்ல ரிமைண்டர் எனக்கு 0 வரல அப்படின்னா அது ஆட் நம்பர்னு அர்த்தம். அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த கண்டிஷன்ல நம்பர் %2 அப்ப வந்து ரிமைண்டர் 0 வந்ததுன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஈவன் நம்பருங்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா ஆட் நம்பருங்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா, இதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் ரிசல்ட் பாருங்க, நமக்கு வந்து ஈவன் ஆட் நம்பர்னு வரும். ஓகேங்களா, ஸோ அது ஈவன் நம்பர் வரணுங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் வந்து நம்பர் ஈக்குவல் டு 16ங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஈவன் நம்பர்னு வரும். ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி ஒரு இஃப் எல்ஸ் தான் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. நிறைய இஃப் கண்டிஷன்ஸ் நம்மளால பண்ணிக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இப்போ இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒரு டெம்பரேச்சர் செக்னு. ஓகேவா, நம்ம அதிலே பண்ணலாம். பட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் நம்ம ட்ரை பண்ணோம்னா இன்னும் நமக்கு கிளாரிட்டியா புரியுங்கிறதுக்காக நான் வேற ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா, சரி, ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் வந்து இஃபோட கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாதான் அது எல்ஸுக்குள்ளேயே போகும். இல்லைன்னா இது ட்ரூவா இருக்கும் பட்சத்துல இதையே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நமக்கு வெளியில வந்துடும், ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா, ஸோ வந்து இப்போ எல்ஸ் இஃப்பும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் இது ட்ரூவான்னு பார்க்கும். இது ட்ரூவா இருந்ததுன்னா முடிச்சுட்டு வெளியில ப்ரோக்ராமை விட்டே வெளியில வந்துடும். இது ஃபால்ஸா இருந்தாதான் அடுத்த எல்ஸ் இஃப்குள்ளேயே போகும். இது எல்லாமே ஃபால்ஸா இருந்தாதான் கடைசி எல்ஸ்குள்ளேயே போகும். சரிங்களா, ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன், டெம்பரேச்சர் 35ன்னு சொல்கிறேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல கிரேட்டர் தென் 40 செக் பண்ணும், ஃபால்ஸு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணாது. இது கிரேட்டர் தென் 30, ஸோ வந்து டெம்பரேச்சர் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துரும். நான் இங்கே வந்து 20 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சாரி 15 கொடுத்துருந்தேன்னா இட்ஸ் கிரேட்டர் தென் 20, ஸோ எனக்கு டெம்பரேச்சர் இஸ் வார்ம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா, அதை தான் நான் இங்கே வந்து டெம்பரேச்சர் 10ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு 35ன்னு இருந்தால் எனக்கு ஹாட் வரும். நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இல்லை 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இதோட ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடும், கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணி கூல் டெம்பரேச்சருங்கிற இந்த ரிசல்ட்டை தான் எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்.
சரி, ஓகே. அடுத்தது டெர்னரி. டெர்னரிங்கிறது நம்ம என்ன என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? டெர்னரி ஆப்பரேட்டர்ங்கிறது வந்து ஆ ஒரே கண்டிஷன்ல, அதாவது ஒரே லைன்ல வந்து நம்ம வந்து மல்டிபிள் லைன் ஆஃப் கோட வந்து சிங்கிள் லைனா ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம இந்த டெர்னரி ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுல எப்படின்னா, ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இஃப்ல வந்து இஃப்போட ஷார்ட்கட் தாங்க. ஷார்ட் அண்ட் இஃப்ன்னு இத சொல்வாங்க. சரிங்களா? ஸோ வந்து இங்க பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் பாஸ் ஆர் ஃபெயில் குடுத்துருக்கேன். ஓகே. இன்ட் மார்க் ஈக்குவல்ஸ் 45ன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் ஸ்ட்ரிங் ரிசல்ட் ஈக்குவல் டூ மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் 50யா இருந்ததுன்னா, கொஸ்டின் மார்க் ஓகேங்களா? இப்படிதான் குடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் குடுக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் சிம்பல் குடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆ அதாவது இப்ப வந்து இந்த ரிசல்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்ல டபுள் கோட்குள்ள என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அத குடுக்கணும். கோலன் குடுத்து ஃபால்ஸா இருக்குன்னா, செகண்ட்ல என்ன டபுள் கோட்குள்ள என்ன நமக்கு வேணுமோ அத குடுக்கணும். சரிங்களா? கடைசியில செமிகோலனோட முடிக்கிறது. இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் இஃப். இது வந்து டெர்னரி ஆப்பரேட்டர்ன்னு சொல்வாங்க. சரிங்களா? சோ இங்க நான் வந்து என்ன சொல்லிட்டேன்? மார்க்க 45ன்னு சொல்லிட்டேன். அது கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் 50யா இருந்தா எனக்கு என்னன்னு வரணும்? பாஸ்ன்னு வரணும். இல்லன்னா எனக்கு ஃபெயில்ன்னு வரணும். சோ எனக்கு இங்க ரிசல்ட் என்ன வரும்? ஓகே. கமெண்ட் பண்ணுங்க. ஃபெயில். ஓகேயா? சோ இந்த மாதிரி நீங்க நெறைய ப்ரோகிராம் டிஃபரெண்ட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ தட் இது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. சரிங்களா? சரி. அடுத்து லாஸ்ட்டா நம்ம ஸ்விட்ச் பார்க்க போறோம். ஸ்விட்ச்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டிஷன்ஸ், கேஸஸ் அதிகமா இருக்கும்போது நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷனா இருக்கும்போது நம்ம இஃப் இந்த மாதிரி பண்ணோம். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இஃப், எல்ஸ் இஃப், லேடர்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இது மாதிரி ஒரே இதுதான் ஓகேங்களா? இந்த கேஸஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கம்பேர்ட் வித் லாட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் சரிங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் புரோகிராம் எழுதியிருக்கேன். ஓகே. இங்க பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேரக்டர் ஓபி ஈக்குவல் டூ வித்தின் சிங்கிள் கோட்ல பிளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது இன்ட்ல வந்து ஏ வேரியபிளுக்கு 10னும், பி வேரியபிளுக்கு 5னும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்விட்ச் ஓபி அதாவது எந்த கேரக்டர நம்ம வந்து நம்ம எந்த கேரக்டரோட வேல்யூவ வந்து நம்ம வந்து இந்த கேஸ்ல செக் பண்றோம், கண்டிஷன்ல நம்ம செக் பண்றோமோ, அத தான் நீங்க ஸ்விட்ச்க்குள்ள குடுக்கணும். சரிங்களா? அதாவது இங்க வந்து நம்ம எது எது நமக்கு மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபி இதோட இந்த ஆப்பரேஷனோட ஷார்ட் ஃபார்ம் ஓகேயா? ஓபிக்கு வந்து இந்த வேல்யூவ தான் நம்ம மாத்தி மாத்தி குடுக்க போறோம். ஓகேயா? சோ இந்த கேஸ் மாற என்னோட புரோகிராம் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இது பிளஸ்ஸா இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணணும்? சம் ஆஃப் 2 நம்பர்ன்னு சொல்லி அந்த வேல்யூவ எனக்கு குடுக்கணும். ஓகேங்களா? இதுவே இது மைனஸா இருக்கு அப்படின்னா எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆஸ்டரிஸ்க் இருந்ததுன்னா எனக்கு ப்ராடக்ட் பண்ணணும். டிவைட் இருந்ததுன்னா எனக்கு கோஷன்ட் குடுக்கணும். அண்ட் மாடுலஸ் இருந்ததுன்னா எனக்கு ரிமைண்டர் குடுக்கணும். சரிங்களா? இது எதுவுமே குடுக்காம நான் வேற ஏதாவது ஒரு சிம்பல இங்க குடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டாலர் குடுத்துட்டேன்னு வைங்க. அப்ப எனக்கு என்ன சொல்லும்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டுக்குள்ள போயிடும். சரிங்களா? இன்வாலிட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிடும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஒண்ணொன்லயும் நீங்க கண்டிப்பா வந்து இப்ப இங்க என்ன என்ன வரணுமோ, அத நீங்க இந்த சிங்கிள் கோட்ல இங்க குடுத்துறணும். அந்த கேரக்டர. ஓகேயா? இங்க கேரக்டரும் குடுக்கலாம். இல்ல வந்து நீங்க வந்து ஒரு நம்பர் கூட 1 டூ 10ல அந்த மாதிரி கூட குடுத்து வேற ஒரு ஏதாவது புரோகிராம்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்விட்ச் கேஸஸ்ல நெறைய புரோகிராம்ஸ் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ட்ரை பண்ண உங்களுக்கு இது ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் மஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல குடுத்துட்டு நீங்க நீங்க குடுக்கணும். அண்ட் வந்து பிரேக்கோட நீங்க முடிக்கணும். இன் கேஸ் நீங்க வந்து எதாலயாவது பிரேக் விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்பைலேஷன் எரர் வந்துரும். சரிங்களா? கண்டிப்பா பிரேக் மேண்டேட்டரி. சரியா? சோ இப்படி வந்து நான் குடுக்குறேன். அப்போ வந்து எனக்கு அந்த இதுல வந்து நான் பாருங்க, இப்ப சிம்பல் மாத்திருக்கேன் இல்லையா? சோ எனக்கு என்னன்னு வரும்னா, இன்வாலிட் ஆப்பரேட்டர்ங்கிற ரிசல்ட் தான் எனக்கு வரும். பாத்தீங்களா? ஓகேவா? சோ வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இப்ப வந்து நான் எனக்கு வேற ஏதாவது வேணும்னு நெனைக்கிறேன். ஓகேயா? நான் இங்க வந்து டிவைட் குடுக்குறேன். சோ எனக்கு கோஷன்ட் வரும். ஓகே? 2 சரியா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் டிஃபரெண்ட்டா நீங்க புரோகிராம்ஸ் ட்ரை பண்ணுங்க.
உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ண தான் உங்களால ஈஸியா இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் பேசிக் ஃபார் எவ்ரி ப்ரோகிராம்ஸ் சரிங்களா? ஸோ வந்து கண்டிப்பா இந்த பேசிக்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து டிஃபால்ட் வந்து நம்ம குடுக்கணும்னு அவசியம் இல்ல. வேணுங்கிற பட்சத்துல நம்ம குடுத்துக்கலாம். வேணாட்டி நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து இத ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இந்த லைன் ஆஃப் கோட ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைனா மட்டும் நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த புரோகிராமோட டிபெண்டன்சி வச்சு தான் நமக்கு டிஃபால்ட் யூஸ் ஆகுறது. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேவையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஷீ ஷாப் ஃப்ரம் பேசிக்ல இருந்து கத்துக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.